ஆதியும் மந்தமும் இல்லரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் ஆதியும் மந்தமும் இல்லரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்தோலி போய் மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்தோலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய் தோழி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான காலை பக்தி வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஆலயம் என்னன்னா, நம்ம காசு வேணும், ஐஸ்வர்யம் வேணும், செல்வம் வேணும், நம்ம வீடு வேணும், பங்களா வேணும் அப்படின்னா அதற்கு நாம் வேண்டிக் கொள்ளும் தெய்வம் நம்ம மகாலட்சுமியை வேண்டிப்போம் ஐஸ்வர்யத்துக்காக. இந்த மகாலட்சுமிக்கு செல்வத்தை வழங்கிய கோவில், இந்த மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யத்தை தந்த கோயில் ஒன்று உண்டு. அந்த கோயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறோம். அது என்ன கோயில் அப்படின்னா, திருக்காமேஸ்வரர் சிவகாம சுந்தரியுடன் கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயம். இந்த கோவில் திருச்சியிலிருந்து சேலம் போற வழியில ஒரு 32 கிலோமீட்டர்ல வெள்ளூர் என்ற கிராமத்திலே இந்த கோவில் அமைந்திருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். ஏன்னா இந்த ஆலயத்திற்கு பல கதைகள் உண்டு. ஏன்னா இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு காலம் நேரம் இருக்காது. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது என்னன்னா, இந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட சண்டை போட்டு, அதாவது அவர்களுக்குள் சண்டை என்பது நம்ம இது இந்த புராண காலத்திலே பழக்கமாக நடப்பது. சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்தது, சக்தி இல்லை சிவம் இல்லை, சிவம் இல்லை சக்தி இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், நாம் அறிந்த கதை. இந்த மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் எப்படி சண்டை வந்தது அப்படின்னா, நாம் ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரிந்த கதை. இந்த பார்க்கடல் அமுதம் கடையும் போது மகாலட்சுமி மோகினி அவதாரம் எடுத்து, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த சிவன் சக்தியும் மகாவிஷ்ணுவுடைய சக்தியும் சேர்ந்து ஹரிகரசூதன் ஐயப்பனாக உருவெடுத்த கதை நமக்கு தெரியும். இதனால நீ எப்படி மோகினி அவதாரம் எடுக்கலாம் அப்படின்னு மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட சண்டை போட்டு மகாலட்சுமி தனியா வந்துட்டாங்க. தனியா அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு காரணம் சிவன் தானே, அதனால இந்த சிவன் இந்த நியாயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை கூப்பிட்டாங்க. அப்ப சிவன் வரல. அப்போ சிவன் வரலன்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே மகாலட்சுமி என்ன பண்ணாங்க, இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா இந்த வெள்ளூர், அந்த கிராமத்திற்கு இந்த வெள்ளூர் என்பதற்கு மற்றொரு பெயர் உண்டு. அது அந்த கால பெயர் என்ன அப்படின்னா பில்வாரண்ய கஷேத்திரம். பில்வாரண்ய கஷேத்திரம் என்ற ஒரு பெயர் அந்த கிராமத்திற்கு உண்டு, அந்த ஊருக்கு உண்டு. அது ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு தான் இப்ப கதையே. அந்த வெள்ளூர் கிராமம், அதாவது அந்த பில்வாரண்ய கஷேத்திரத்திற்கு மகாலட்சுமி ஒரு கடுமையான தவம் சிவனை நோக்கி. ஆனா பல வருஷம் ஆச்சு, சிவன் வரல. இவங்களுக்கு என்னடா அது, சிவன் வரல அப்படின்போது அவங்க என்ன பண்ணாங்க, தன்னையே ஒரு மரமாக மாற்றிக்கொண்டார்கள். மகாலட்சுமி தன்னை தானே ஒரு வில்வ மரமாக மாற்றிக்கொண்டார்கள். வில்வ மரமா மாற்றி
அந்த வில்வ மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி டெய்லி அந்த அந்த வில்வ மரத்துல இருந்து அந்த இலையை உதுத்து பூஜை பண்றாங்க. சிவனுக்கு பிடித்த பூஜைகள்லயே ரொம்ப பிடித்த பூஜை என்ன அப்படின்னா, வில்வ தளத்தால் அர்ச்சனை செய்தால் நமக்கு என்ன வரம் வேணுமோ சிவன் கொடுத்துருவாரு. நீ அவருக்கு பெரிய பூக்கூடைய போட்டு என்ன விதவிதமா மலர்களை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்து நல்ல மனசார வேண்டின சிவனுக்கு அந்த இலையை போட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்கறீங்களோ சிவன் உடனே கொடுத்துருவாரு. அத மாதிரி ஒரு சக்தி அந்த வில்வத்திற்கு உண்டு. அப்ப மகாலட்சுமி தன்னையே வில்வ மரமா மாத்தினு டெய்லி அந்த பூவை கொட்டிட்டு இருக்கும், அந்த வில்வத்தை கொட்டிட்டு இருக்கும் போது சிவன் வந்துட்டார் மகாலட்சுமி கிட்ட. வந்த உடனே என்ன பண்றார், அந்த மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இருந்த சண்டையை நீக்கி வைத்து, அப்ப அந்த அரிகர சுதன் ஐயப்பனோட அவதாரத்தை பத்தி விளக்கி சொல்றார் மகாலட்சுமி கிட்ட. அம்மா, நான் இதுக்காக தான் இந்த அவதாரமே, அதனால நீ அதை தப்பா நினைச்சுக்காத, அதனால நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமியை ஒரு சால கிராமமாக்கி மகாவிஷ்ணுவின் மார்பிலே வைத்த ஸ்தலம் தான் இந்த வெள்ளூர் கிராமம். அதாவது இந்த பழங்கால பெயர் அதற்கு வில்வாரண்ய கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. இங்க என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், சித்தர்கள் என்பவர்கள் அவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்கள் கிடையாது. ஆனா அந்த சித்தர்களுக்கே சில காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால், அவர்களால் முடியாத சில காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால், அவர்கள் இந்த திருக்காமேஸ்வரரை வழிபட்டு அவங்க நிறைய பலனை அடைந்திருப்பதாக நாடி ஜோதிடமே கூறுகிறது. இப்ப அந்த அகஸ்தியர் நாடி அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அகஸ்தியர் நாடியிலேயே திருக்காமேஸ்வரர் பத்தி, அந்த ஆலயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய சிறப்பான ஒரு ஆலயம். இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்ரீவத்ச முத்திரையுடன் கூடிய அந்த சிவலிங்கத்தோடு அங்க இருக்கிற மகாலட்சுமி அந்த கிரீடம் போட்டுட்டு, அது பேர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி என்று பெயர் அந்த சிவன் கோயில்ல. அவங்க என்ன, அதாவது ஸ்ரீவத்ச முத்திரை அப்படின்னா இந்த செல்வம் வழங்குகின்ற முத்திரை, ஸ்ரீவத்ச முத்திரை. அதுல அந்த மகாலட்சுமியோட கிரீடத்துல சிவலிங்கம் இருக்கும் தலையில, அதோட மகாலட்சுமி அங்க இருக்காங்க. அதனால அந்த கோவிலுக்கு போனா நீங்கள் இழந்த செல்வங்கள், உங்களுக்கு கிடைக்க இருக்கும் செல்வங்கள் எல்லாம் தவறாம கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நிறைய ஒருத்தர் இப்போ வசதியா இருந்தாங்கன்னா அவரை போய் சொல்லுவாங்க, அப்பா சுக்கிரதேசம் அடிக்குதுடா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரனுக்கே செல்வத்தை வழங்கிய ஸ்தலம் அது ஒண்ணா. மற்றொன்று, முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவருக்கு பலம் கொடுத்த ஸ்தலம். மன்மதனுக்கு மீண்டும் அவனது உருவத்தை கொடுத்த ஸ்தலம். அப்போ இவ்வளோ சிறப்பான ஒரு ஸ்தலம், நாம கேட்கிற செல்வத்தை வழங்குகிற ஸ்தலம். சிவன் கோவில்ல மகாலட்சுமி இருக்கிறது அதோட விசேஷமான விஷயம். எனவே நாம் எல்லோரும் திருச்சி போனால், திருச்சியிலேருந்து 32 கிலோமீட்டர் தான் இருக்கு. உடனே 1/2 மணி நேரம், நிறைய பஸ் இருக்கு, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல போயிடலாம் அந்த கோயிலுக்கு. போய் அந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு போட்டு தீபம் போட்டு அந்த காமேஸ்வரரை வழிபட்டால் உங்களுக்கு வாழ்விலே எந்த குறையும் இருக்காது, செல்வத்திற்கு குறைவே இருக்காது என்று சொல்லி இன்னைக்கும் குபேரன்லாம் அங்க பூஜை பண்றதா ஐதீகம். மகாலட்சுமி, ஆதிசேஷன், குபேரன், சுக்கிரன் எல்லாம் அங்க பூஜை பண்றதா டெய்லி பூஜை பண்றாங்க சித்தர்களோடு சேர்த்து. எனவே நாமும் அவர்களோடு சேர்த்து அந்த திருக்காமேஸ்வரர், சிவகாம சுந்தரி, அந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி தொழுது நாம் வேண்டிய செல்வங்களை அடைவோம். வணக்கம்.